இந்தியாவின் அரசியல் மக்களுக்கானது. இதில் பல பதவிகள் உண்டு, பல தலைவர்கள் உண்டு. மக்களுடன் நேரடியாக தொடர்பில் உள்ளது சில பதவிகள் மட்டுமே, சில தலைவர்கள் மட்டுமே உண்டு. அதில் ஒருவரை தான் நம்ம இன்று சந்திக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் டு எஸ்பி மீடியா. இது உங்கள் மீடியா, உங்களுக்கான மீடியா. நம்ம மீடியாவோட நோக்கம் உண்மையை பேசுறது. அது அரசியலாகவும் இருக்கலாம், சினிமாவாகவும் இருக்கலாம். இந்த உலகத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதன் உண்மை தன்மையை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது நம்ம மீடியாவோட நோக்கம். சார் வணக்கம். சார் நீங்க யாரு, நீங்க என்ன பதவியில இருக்கீங்கன்னு மக்களுக்கு கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க சார். வணக்கம் ஜெகன். என்னோட பேர் எஸ் பிரதாப் சந்திரன். நான் நம்ம தடபரம்பாக்கம் பஞ்சாயத்துல 6வது வார்டு உறுப்பினராக செயல்பட்டு இருக்கேன். நம்ம இது மீஞ்சூர் ஒன்றியத்துல வருது இது. சார், ஒரு வார்டு உறுப்பினராக உங்களோட கடமைகள் என்ன, உங்கள் செயல்பாடுகள் என்னன்றத மக்களுக்கு கொஞ்சம் எளிமையா புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஜெகன். டைரக்ட் மக்களோட இருக்கிறது வார்டு உறுப்பினர், தலைவர். நாங்க இந்த மாதிரி இந்த பதவியில இருக்கோம்னா நாங்க மக்கள்கிட்ட டைரக்டா கணக்குல இருப்போம். அண்ட் தென் எங்களோட மெயின் மோட்டிவ் வந்து எங்களோட மெயின் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும் நம்ம பஞ்சாயத்து, நம்ம வார்டில் இருக்கவங்களுக்கு. அண்ட் தென் வந்து இந்த லைட் ஃபெசிலிட்டி, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வாட்டர் தண்ணிலாம் கரெக்டாக மக்களுக்கு போய் சேருதா அப்படின்றதும். அண்ட் தென் அப்புறம் குப்பை மேலாண்மை, கரெக்டாக குப்பைங்களெல்லாம் கரெக்டாக குப்பை கழிவுகளும் கரெக்டாக எடுக்கிறாங்களா அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறது ஒரு எங்களோட மெயின் கடமைகளாக இருக்கும். சார், உங்க கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் என்னன்றத சொல்லிட்டீங்க சார். இதுல என்னென்ன நீங்க மக்களுக்கு செஞ்சிருக்கீங்கன்றத கொஞ்சம் சொல்லிடுங்க சார். மக்களுக்காக நாங்கள் செஞ்சது என்னன்னா, ரோட் ஃபெசிலிட்டிஸ் இது வரைக்கும் இல்லாத வரைக்கும், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோட்ஸ் எல்லாருமே 18 இயர்ஸ் ஆகுது. பட் எங்களோட 4வது வார்டுக்காக இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் நான் தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ரோட்ஸ் 90% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எங்களோட இந்த வார்டில் 6வது வார்டில் 90% ரோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸு மக்கள் சொன்ன ஒரு 1 வீக்கில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். அப்படி லேட் ஆகுதுன்னா கூட ஒரு மேபி ரைனி சீசன் அந்த மாதிரி இருந்தால் டிலே ஆகுங்க தவிர, நார்மல் டைம்ஸில் இத்தனை வீக்கில் நாங்கள் லைட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் அவங்களுக்கு போடுறதுக்கு வசதிகளை பண்ணி கொடுத்துட்டு பார்ப்போம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வாட்டர் ஃபெசிலிட்டியில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்த போது கூட புதுசாக போர் ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்கோம் நம்ம வார்ட்லேயே. நம்ம இப்போ போட்டது இதெல்லாம் இந்த 5 இயர்ஸில் நம்ம வந்ததுக்கு அப்புறம் போட்டது ஒரு போர் ஒன்று, புது போர் ஒன்று போட்டிருக்கோம். ஒரு கிணறு அழிஞ்சு போய் முடிகிற நிலைமையில இருந்த ஒரு கிணறு கூட நாங்கள் ரெடி பண்ணி புதுப்பிச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு இருந்த தலைவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த கிணறை புதுப்பிச்சு கொடுத்தாரு. ஸோ எங்கள் கடமைகள்ல நாங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். குப்பைகள் மேலாண்மையில கூட எவ்ரி ட்வைஸ் இன் டே, 2 நாள் ஒரு வாட்டி, 3 நாள் ஒரு வாட்டி குப்பைகளை அவங்க வீட்டாண்டே சென்று கலெக்ட் பண்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், ஊராட்சி பஞ்சாயத்து மூலமாக இதெல்லாம் நீங்க மக்களுக்கு செஞ்சிருக்கீங்க. பர்சனலா நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? பர்சனலா நம்ம வார்டில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் தவிர்த்து என்னோட வார்டில் நிறைய பேர் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஓஏபி, ஓல்டேஜ் பென்ஷன் வாங்காமல் இருந்தவங்க நிறைய பேர் கூட்டிகிட்டு போய் நான் ஓல்டேஜ் பென்ஷன் வாங்கி கொடுத்தேன். நிறைய பேர் கணவனை இழந்தவர்கள் விடோ பென்ஷன் அவங்களுக்கும் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்தேன். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டும் இருக்காங்க. அது சொல்கிறப்போ அதை விட சந்தோஷம் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. அதை சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வாங்குறாங்க, நம்ம தான் வாங்கி கொடுத்தோம், நான் ஒரு 4 பேர்கிட்ட சொல்றப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் நாங்க. அதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அதுதான் பெரிய சந்தோஷம். நான் அதுக்கப்புறமா இபி மேட்ரு கூட, இபியில் லைன் கரண்ட் வரல, இதெல்லாம் நிறைய போஸ்ட் டேமேஜ் போஸ்ட். நான் பதவியில் உள்ள வர்றப்ப நிறைய போஸ்ட் டேமேஜ் போஸ்ட் மாற்றாமல் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 27 போஸ்ட் மேலே இந்த 5 இயர்ஸ் இந்த நம்ம பதவியில் இருக்கிறதுக்குள்ள 27 போஸ்ட் கிட்ட மாற்றிருக்கோம். இபி போஸ்ட் நிறைய டேமேஜ் போஸ்ட், ரொம்ப விழுந்து போகிற அளவுக்கு இருக்கிற போஸ்ட்டுங்களாம் கூட நம்ம இபியில் சொல்லி மாற்றி கொடுத்துருக்குறோம். இதில் எங்களுக்கு சவாலான விஷயம் என்னன்னா, இபி பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வார்டு நம்ம பஞ்சாயத்தில் இருக்கிறதுல மீதி இந்த 11 வார்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம தடபரம்பாக்கம் பஞ்சாயத்துக்கு வேற ஒரு இபி கனெக்ஷன்ஸ். இந்த ஒரே ஒரு 6 வார்டு மட்டும் டவுன் செக்ஷன்ல சேர்ந்துருது. பொன்னேரி டவுன் செக்ஷன்ல சேர்ந்து ஒரு வார்டு மட்டும். இது பெரிய சவால் நம்மளுக்கு. அவங்க கிட்ட எது அணுகணும்னாலும் இந்த 11 வார்டு இருக்கவங்க போய் ஒன்னா ஒரே அணுகிடுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. நம்ம செப்பரேட்டா போய் ஒரு டவுன் ஏஇ நம்ம வார்டுக்கு மட்டும் பேசி பண்ணிட்டு இருந்தோம். இதுல ஏயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணாரு. ஏஇக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த ஒயர்மேன் அவரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு நம்மளுக்கு. அந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஹெல்ப் பண்ணது எல்லாமே நல்லா பண்ணாரு. சார், ஒரு வார்டு உறுப்பினராக
நீங்க ஃபேஸ் பண்ண சவால்கள் என்ன சார் உங்க வார்டுல? சவாலான விஷயம்னா மெயின் சொல்றது இந்த குப்பை மேலாண்மை தான். நம்ம நம்ம தடப்பன்பாக்கம் பஞ்சாயத்துல பார்த்தோம்னா குப்பை மேலாண்மைன்றதுக்காக குப்பை கிடங்கு எதுவும் கிடையாது. குப்பையை எடுத்துட்டு போய் சேர்க்கறது பயங்கரமான டஃப்பான விஷயம் ஆயிடுச்சு. நம்ம பஞ்சாயத்துல இருக்க தலைவருக்கும் சரி, துணைத் தலைவருக்கும் சரி, எங்களுக்கும் வார்டு நம்பரா எங்களோட இதுக்கும் சரி ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படியும் மெயின்டைன் பண்றோம் நம்ம கஷ்டப்பட்டு நகராட்சியில ஹெல்ப் கேட்டு அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் குப்பைகளை அகற்றிட்டு இருந்தோம். அப்படி இப்படி எல்லாம் பண்ணி இப்ப அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எங்களுக்கு பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ அப்படியும் நாங்க ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அங்க இங்க யூஸ் பண்ணிட்டு அங்க போய் அதே திருப்பி அந்த இடத்துல கிளியர் பண்ணி வேற இடத்துக்கு மாத்தி அந்த மாதிரி குப்பை மேலாண்மையை நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சார் இது வந்து எங்களோட கேள்வி கிடையாது சார், இது மக்களோட கேள்வி. ஒரு வார்டு உறுப்பினராக உங்களோட சேலரி என்ன சார்? எங்களுக்கு சேலரின்லாம் எதுவும் கிடையாது. மந்த்லி எவ்ரி மந்த் சிட்டிங் ஃபீஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ நாங்கள் 5 இயர்ஸ் முன்னாடி வர்றப்போ எங்களுக்கு வந்து சேலரி 25 ருபீஸ் பெர் மந்த் சிட்டிங் ஃபீஸ். 25 ருபீஸ் வந்து இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக 250 மாற்றிருக்காங்க. ஓகேவா? அது கூட சிட்டிங் ஃபீஸ் மந்த்லி எவ்ரி மந்த் மீட்டிங்கில் நாங்கள் இருக்கிறதுக்காக எங்களுக்கு கொடுத்த சிட்டிங் ஃபீஸ். சேலரின்னு எதுவும் கிடையாது. மந்த்லி 250 ருபீஸ் எங்களுக்கு அலவன்ஸ். சார் ஒரு வார்டு உறுப்பினருக்கு சேலரி கம்மியா இருக்கு, அப்படி எது சார் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ண? ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது என்ன ஜெகன்னா, எனக்கு சேலரின்ற ஒரு விஷயமே இதில் நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சேலரின்னு ஒன்று இருக்கான்றதே எங்களுக்கு தெரியாது. சேலரியோ அதை எதிர்பார்த்து நாங்கள் அந்த இடத்துக்கு வரல. ஃபர்ஸ்ட் மெயினு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கான அந்த மக்களுக்கான விஷயத்த ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சோமே தவிர வேற சம்பளமோ அதுக்கோ இதுக்கோ எதிர்பார்த்தெல்லாம் வரல. எங்களுக்கு இதில் எதுவும் கிடைக்காதுன்றதான் எனக்கு தெரியும். ஆல்ரெடி தெரிஞ்சதை நம்ம இறங்குறோம் இதில். ஃபுல்ஃபில் பண்றோம் மக்களுக்கு, அவ்வளவுதான். என்னோட மனசாட்சிப்படி நான் என்னோட மக்கள் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு 80 to 90% நான் ஒர்க்கை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பேன்னு என்னோட மனசாட்சிப்படி நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாமல் இருந்தது. ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் சரியா இல்லை, வாட்டர் ஃபெசிலிட்டியே ஒரு ஏரியாவுக்கு ஃபுல்லாக போகாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கு. இதுக்கு நான் மெயினாக நன்றி சொல்றது எங்கள் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் ரொம்ப நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இதை பண்ணியிருக்க முடியாது. அவங்க எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப இன்க்ளூட் பண்ணி என்னை ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துக்கு எல்லாமே செய்ய வச்சாங்க. அவங்க இருந்து இறங்கி செஞ்சாங்க இந்த ஒர்க் எல்லாமே. இதுல எப்பயுமே நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் ஒரு வார்டு உறுப்பினர் என்ற அந்த பதவி ஒரு கட்சியை தொடர்பு கொண்டு இருக்குமா? வார்டு உறுப்பினரும் சரி, இந்த உள்ளாட்சி நிர்வாகமே சரி கட்சி சார்ந்து கிடையாது. நாங்க 12 வார்டு நம்பர். நாங்க இந்த பஞ்சாயத்துல தலைவர், துணைத் தலைவர் எல்லாருமே இருக்கோம். நாங்க எந்த ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு மீட்டிங்கோ இல்லைன்னா ஒரு திறப்பு விழா எல்லாருமே ஒன்னா தான் போய் சந்திக்கிறோம். அந்த இடத்த ஒன்னா நாங்க எல்லாரும் கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிட்டு ஒன்னா தான் நாங்க இடத்துக்கு போவோம். எனக்கு வேற பஞ்சாயத்து கூட எனக்கு தெரியாது. நம்ம பஞ்சாயத்து தடப்பம்பாக்கம் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் வார்டு உறுப்பினர் தலைவர் எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுறது ஒரு பெரிய விஷயம் நம்ம பஞ்சாயத்துல. அது கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது நம்மளுக்கு இந்த பஞ்சாயத்துல நல்லபடியா கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம பஞ்சாயத்துல எல்லா வேலைகளும் நடக்கிறது வந்து உடனுக்குடன் நடக்கிறது இந்த ஒற்றுமையின் காரணமாக. சார் உங்க வார்டுல 80 to 90% ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க சார். சார் மேலும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? எங்க வார்டு இப்போ சொன்ன மாதிரி இந்த ரோடு ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிற 10% இருக்கு. அது கூட எல்லாமே பேக்ரவுண்ட்ல ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு. ஃபினிஷிங் ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு. மேக்ஸிமம் 1 month to 2 monthக்குள்ள அந்த ரோட்ஸ் அந்த இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. நார்மலா எல்லாமே சால்வ் ஆயிடும். எல்லாம் முடிஞ்சிடும் ஒர்க் எல்லாமே. சார் ஆஸ் ஏ வார்டு மெம்பரா நிறைய விஷயத்த எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க சார். எங்க சேனலுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்து மிக்க நன்றி சார். நன்றி ஜெகன். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ.